வணக்கம். ஸ்ரீ போகர் வர்மா சிகிச்சாலயா, எழும்பூர், மருந்தில்லா மருத்துவத்தின் டாக்டர் பார்த்தசாரதி உங்ககிட்ட இப்போ பேரலிசஸ் பக்கவாதத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க போறேன். பக்கவாதம் கை கால் ஒரு சைடு போயிடும், செயல்படாது. திடீர்னு அந்த மாதிரி படுத்துட்டே இருப்பாங்க, காலையில் எழுந்தா கை வராது, கால் வராது அப்படிம்பாங்க. அது காரணம் என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பிபி இருந்தது, அதனால அது பிபியால அட்டாக் ஆயிடுச்சு, திடீர்னு மூல நரம்பு பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படிம்பாங்க. எப்பயுமே அதெல்லாம் உடனடியா ஏற்படக்கூடிய விஷயம் கிடையாது. இது பேரலிசிஸ்ங்கிறது பல காலமா ரத்த ஓட்டங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு ஃபைனலா வரக்கூடிய விஷயம். இது அது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம உட்காரும் போது நிறைய நேரம் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது ஒரு மாதிரி மறுத்து போடாம நம்னஸ் இருக்கும். அது நாளடைவில் என்ன பண்ணும்னா, முட்டில வரும், இடுப்புல வரும், கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி வரும். படுத்து நம்ம உறங்கும் போது பாத்தீங்கன்னா, இப்படி கையை வச்சு படுக்கும் போது இந்த இடம் மறுத்து போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். சிறிது காலம் பொறுத்து உட்கார்ந்து எழுந்து 2 நிமிஷம் நின்ன உடனே நடக்க ஆரம்பிப்பாங்க. இது பல வருஷமா தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள். இது அவங்க நாளடைவில் அவங்களுக்கு பழகிடும். எப்படி பழகிடும்னா, இதுதான் நமக்கு ஓகே, 2 நிமிஷம் நின்னோம்னா நம்ம நல்லா நடக்கலாம், இப்படிதான் நம்ம உடம்பு அப்படின்ற மாதிரி பழகிடும். சில நேரங்கள்ல மாத்திரை மருந்து எடுத்து பார்ப்பாங்க, சரி தொடர்ந்து இருக்குது, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அதோட வாழ்க்கை ஆரம்பிச்சு அப்படியே அது கூடவே டிராவல் பண்ணிடுவாங்க. அப்படி வரும் காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளட் ஃப்ளோ வீக் ஆகி கடைசியில தான் அது பேரலிசிஸ்ல முடியுது. அதனால இது முழுக்க முழுக்க வெகு காலமாக உடம்புல இருந்து ஊறி வரக்கூடிய ஒரு நோய். இது நீங்க நினைக்கிற மாதிரி இமீடியட்டா ஒரே நாள்ல சிங்கிள் நைட்ல படுத்து நமக்கு வரக்கூடிய நோய் கிடையாது. நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மருத்து போற தன்மை இருக்கும் போது அதை கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணியோ மற்றதை பண்ணியோ ஒரு மாத்திரை மருந்து எடுத்து பண்ண முடிஞ்சா அதிலே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல எனக்கு எடுத்தா சரியாகுது, அந்த மாத்திரையை நான் நிறுத்தும் போது திரும்பி எனக்கு அந்த மாதிரி நம்னஸ் வருது அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல மசாஜ் பண்றதோ மற்றபடி கேரளா வேதமோ ஆயுர்வேதமோ எதையோ ஒன்று டிபெண்ட் பண்ணலாம். சரி, அதுலயும் சரியாகலன்ற பட்சத்துல இன்னும் நல்ல ஒரு மருத்துவம் இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பா அதை குடும்பமான விரைவில் நீங்க சரி பண்ணீங்கன்னா இந்த பக்கவாதத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். இல்லைன்ற பட்சத்துல நம்ம அது போய் தான் ஆகணும். இது நம்ம சிகிச்சை மையத்துல எப்படி பண்றோம்னா, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, எந்த விதமான கஷ்டமும் இல்லை உடம்புக்கு. நல்ல நம்ம அழகான ஒரு திபெத்திய முறையிலையும், ஒரு அற்புதமான சைனீஸ் முறையிலையும், ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டிமுலேஷன் முறையிலையும், மருந்து மாத்திரை இல்லாம எந்த வலி வேதனை இல்லாம அழகா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது ஒரு விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு வாட்டி நேரில் பாத்தீங்கன்னா தான் அதோட விளக்கத்தை கொடுக்க முடியும், அந்த ரிசல்ட்டையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். முதல் சிகிச்சையில ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லயே உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை 100% எங்களால கொடுக்க முடியும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்துல தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.